1995ல் க்ரீ எம்பையர் கேபிட்டல் பிளானட்டான ஹாலால ஸ்டார் ஃபோர்ஸ் உறுப்பினரான வீர்ஸ் முன்னாள் அமெரிக்க விமானப்படை போர் விமானி. விபத்தின் போது டிஎன்ஏல மாற்றம் அடைஞ்சு மனிதனுக்கு அப்பாற்பட்ட வலிமையும் ஆற்றலும் அவளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாது வீர்ஸ் மறதி நோயால அவதிப்படுற ஒரு பொண்ணு. அவளுக்கு அடிக்கடி ஒரு வயதான பெண் சம்பந்தப்பட்ட கனவுகள் தொடர்ச்சியா வருது. ஸ்டார் ஃபோர்ஸ் கமாண்டரான யான் ராக் வீர்ஸுடைய வழிகாட்டியா இருந்து அவளுடைய புதிய திறமைகளை பயன்படுத்த வீர்ஸ்க்கு பயிற்சி அளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாது இந்த பவர்ஸ் எல்லாம் க்ரீ அவளுக்கு கொடுத்ததா யான் ராக் சொல்றாரு. சுப்ரீம் இன்டெலெக்ட் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய கட்டுப்பாட்டுல தான் க்ரீ இருக்கு. அந்த ஏஐ வீர்ஸ்ட அவளுடைய உணர்ச்சிகளை கட்டுக்குள்ளார வைக்க சொல்லி அறிவுரைக்குது. சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் கூற்றுப்படி வீர்ஸ் ஸ்க்ரல் விவகாரத்துல பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னும் அவளுடைய உலகத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு ஏஐ நம்ப வைக்குது. இதுவே அவளுடைய கெட்ட கனவுகளுக்கு காரணம்னு ஸ்க்ரல் மேல வீர்ஸ் தாக்குதல் நடத்த வலியுறுத்துச்சு. ஸ்க்ரல்ட்ட இருந்து க்ரீ தான் வீர்ஸை காப்பாத்தி கூட்டி வந்ததாகவும் அதனால க்ரீ மக்களுக்கு வீர்ஸ் சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கான்னு ஏஐ வீர்ஸ்ட சொல்லுச்சு. வீர்ஸுடைய கழுத்துல இருக்க டிவைஸ் தான் அவளுடைய பவர்ஸை ஒரு அளவுக்கு மேல உபயோகப்படுத்த முடியாம கட்டுப்படுத்துதுன்னும் அது மூலியமா தான் வீர்ஸையே கண்ட்ரோல் பண்ணதுன்னும் வீர்ஸுக்கு தெரியாது. க்ரீயை சேர்ந்த ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸர் ஸ்க்ரல்ஸ்ல ஒருவரா ஊடுருவி வந்தாரு. ஸ்க்ரல்ஸ்ட மாட்டிக்கிட்டதா தகவல் வர அவரை காப்பாத்த யான் ராக் தலைமையில நடைபெற டாஸ்க்ல வீர்ஸும் பங்கேற்கிறா. ஸ்க்ரல்ஸ் எல்லாம் ஷேப் ஷிஃப்டர்ஸ், அதாவது அவங்களால எந்த உருவத்திலையும் தன்னைத்தானே மாத்திக்க முடியும். இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்ட இடம் தான் க்ரீ உடைய பார்டர் பிளானட் ஆன டார்ஃபா. அதுவும் அவங்க காப்பாத்த போற அந்த ஆபரேட்டிவ் கடந்த 3 வருஷமா ஸ்க்ரல்லோட கூட்டத்துல தான் ஊடுருவி வராரு. ஆனா இந்த மிஷன் மூலியமா க்ரீயை பதுங்கி இருந்து தாக்க ஸ்க்ரல்ஸ் திட்டம் போட்டு காத்திருந்தாங்க. பல காலமா க்ரீக்கும் ஸ்க்ரல்ஸுக்கும் வார் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஸ்க்ரல் உருவாக்கி இருந்த இந்த மிஷன்ல தான் ஸ்க்ரல்லுடைய போர் தலைவன் டாலோஸ் வீரை கடத்திட்டு போயிடுறான். வீர்ஸை கட்டி போட்டு அவளுடைய ஞாபகங்களை ஆய்வு செய்யும் போதுதான் அது பூமியில அவளுக்கு நடந்த கடந்த காலத்தை காமிக்குது. க்ரீக்கு எதிரான போராட்டத்துல ஸ்க்ரல்ஸ் வெற்றி பெற புது லைட் ஸ்பீட் என்ஜினை உருவாக்கி டாக்டர் வெண்டி லாசனோட சேர்ந்து பூமியில விமானப்படை விமானியா யூஎஸ்ல இருந்ததா வீர்ஸுடைய மெமரிஸ் மூலியமா டாலோஸ் பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே மயக்கத்துல இருந்து எழுந்த வீர்ஸ் டாலோஸை எதிர்கொள்றா. இந்த மெமரிஸ் எல்லாத்தையும் அவக்குள்ளார இத்தனை வருஷம் க்ரீ அடக்கி மறைச்சு வச்சிருந்ததாகவும் சொல்லி டாலோஸ் வீர்ஸ்க்கு புரிய வைக்க முயற்சி செய்ய இருந்தும் வீர்ஸ் அதை ஏத்துக்க தயாரா இல்ல. ஆய்வு செஞ்ச வீர்ஸுடைய ஞாபகத்தை தொடர்ந்து டாக்டர் வெண்டி லாசனையும் அவங்களுடைய லைட் ஸ்பீட் என்ஜினையும் தேடி பூமிக்கு போறதா டாலோஸ் முடிவெடுக்க அவங்கள தாக்கிட்டு அவங்களோட வாகனத்தையே எடுத்துட்டு வீர்ஸ் புறப்படுறா. அவளும் பூமிக்கு வந்து சேர்றா. ஸ்க்ரல் உடைய டேமேஜ் ஆன பாட் வெஹிக்கிள் கிராஷ் ஆகி வீர்ஸை லாஸ் ஏஞ்சல்ஸ் கொண்டு வந்து சேர்க்குது. வீர்ஸ் அங்கிருந்து க்ரீ கமாண்டரான யான் ராக தொடர்பு கொண்டு அவ C-53ன்னு அழைக்கப்படுற பிளானட் ஏர்த்ல இருக்கிறதாவும் ஸ்க்ரல் டாக்டர் லாசனை ஏர்த்ல தேட போறதாவும் தகவல் சொல்றா. அவளை மீட்ட யான் ராக் இன்னும் 22 மணி நேரத்துல பூமிக்கு வந்து சேருவோன்னு சொல்லி முடிச்ச உடனே கம்யூனிகேஷன் கட் ஆகுது. டாலோஸும் ஸ்க்ரல்லும் லேண்ட் ஆன வீர்ஸை கண்காணிக்க தொடங்குறாங்க. வினோதமான முறையில பூமிக்கு வந்து உலாவுற அவ மேல ஷீல்டு ஏஜென்ட் ஆன நிக் ஃபியூரிக்கு கவனம் போச்சு. நிக் ஃபியூரி தான் ஷீல்டுடைய வருங்கால டைரக்டர். ஆனா இப்போ லோ லெவல் ஆபீசரா இருக்காரு. ஃபில் கால்சன் ஃபியூரிக்கு கீழே சேர்ந்த புது ஷீல்டு அதிகாரி. அவங்க 2 பேரும் வீர்ஸோட விசாரணையை நடத்திட்டு இருக்கும்போது பூமிக்கு வந்த ஸ்க்ரல் அவங்க மேல தாக்குதல் நடத்துறாங்க. ஸ்க்ரல்ல பின்தொடர்ந்து போய் வீர்ஸ் தாக்க அவளை துரத்திட்டு ஃபியூரியும் கால்சனும் போறாங்க. இறுதியா ஸ்க்ரல் விட்டு போன கிறிஸ்டல் வீர்ஸ்க்கு கிடைக்குது. அதுல அவள்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மெமரிஸ் இருந்துச்சு. கார்ல கூட வந்துட்டு இருக்கிறது கால்சன் இல்ல, அதுவும் ஒரு ஸ்க்ரல்லுன்னு தெரிய வர அதோட சண்டை ஏற்பட்டு அதனுடைய விளைவா ஃபியூரி ஒரு ஸ்க்ரல்ல கொன்னுடுறாரு. நடந்ததை சொல்லி ஃபியூரி ஷீல்டுடைய கமாண்டர் கெல்லரை சந்திக்கிறாரு. கெல்லர் வீர்ஸோட சேர்ந்து ஸ்க்ரல்ல பின்தொடர சொல்றாரு. ஆனா ஃபியூரிக்கு தெரியாது கெல்லர் உருவத்துல இருக்கிறது ஸ்க்ரல் தான். வீர்ஸும் ஃபியூரியும் யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் பேஸுக்கு டிராவல் பண்ணி பெகசிஸ் ப்ராஜெக்ட் இன்ஸ்டாலேஷனை பார்க்க போறாங்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் பத்திய மெமரிஸும் அவளுக்கு இருந்துச்சு. பெகசிஸ் பத்திய டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாம் தேடி எடுக்க 1989ல் லைட் ஸ்பீட் ஜெட் என்ஜினை டிசைன் பண்ண டாக்டர் வெண்டி லாசனோட சேர்ந்து யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் பைலட் ஆன வீர்ஸும் அதை டெஸ்ட் பண்ணும்போது ஏற்பட்ட விபத்துல இறந்துட்டதா அதுல குறிப்பிட்டு இருந்துச்சு. டாக்டர் வெண்டி லாசனுடைய போட்டோவை பார்த்த பிறகுதான் வீர்ஸ் ரியலைஸ் பண்றா டாக்டர் வெண்டியோடைய ஞாபகம் தான் அவ மனசுல ஆழமா புதைந்து இருக்குதுன்னும் ஏஐயோட பேசும்போது ஏஐ அவங்க உருவத்துல அவ முன்னாடி தோன்ற காரணம்னும் அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு முறையும் அவ கனவுல பாக்குறது இவங்கள தானும் புரிஞ்சுக்கிறா. ஃபியூரி
ஃபியூரி யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் பேஸில் பார்த்த கேட் கூஸை எடுக்கிறாரு. இன்ஸ்டியூஷனுடைய ரெக்கார்ட் படி என்ஜினை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது வெண்டியும் பைலட்டும் இறந்துட்டாங்க. இவங்க ஸ்பையாக வேலை பார்த்ததுனாலையும் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆன இந்த 2 காரணத்துக்காக இவங்களுடைய மறைவை அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் மறைக்க முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வீர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பைலட் அவதான்னு. இதெல்லாம் பார்த்த பிறகு லாசன் கிரீயை சேர்ந்தவங்கன்னு வீர்ஸ் முடிவு பண்றா. இந்த மாதிரி நிகழ்வுகளை மூடி மறைக்கிறத பத்தி கவலை கொண்ட ஃபியூரி ஷீல்டு உதவி வேணும்னு கெல்லருக்கு தகவல் கொடுத்து ஃபோர்ஸை வர வைக்கிறாரு. அங்க வருகை தந்த கெல்லர் எல்லாரும் அவர் ஃபியூரின்னு கூப்பிடுற பட்சத்துல கெல்லர் மட்டும் வழக்கத்துக்கு மாற நிக்கோலஸ்ன்னு கூப்பிட அதை கேட்டு அது கெல்லர் உருவத்துல இருக்கிற ஸ்க்ரல் தான்னு புரிஞ்சுக்கிறாரு ஃபியூரி. பின்னர் ஃபியூரி அவங்கள வர வச்சது தவறுன்னு உணர்ந்து வீர்ஸுக்கு உதவி அவங்களுடைய சக ஷீல்டு ஏஜென்ட்ஸை எதிர்த்து போராடி லாசனுடைய மறைத்து வைக்கப்பட்டிருந்த விமானத்துல கூஸையும் கூட்டிட்டு அங்கிருந்து தப்பி போறாங்க. வீர்ஸும் லாசனும் கடைசியா உயிரோட பார்த்த ஃபார்மர் பைலட் மரியா ராம்போவை தேடி லூசியானா போறாங்க. வீர்ஸ் மறுபடி யான்ராக கூப்பிட்டு ஸ்க்ரல்லோட போராடி வெற்றி பெறதான் லாசன் ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதா யான்ராக்ட சொல்ல யான்ராக் லாசன் என்னைக்குமே பூமிக்கு வந்ததே இல்லைன்னும் அவ பேஸ்ல பார்த்த எல்லா எவிடன்ஸும் ஸ்க்ரல்லால உருவாக்கப்பட்டதுன்னும் இது மூலியமா சில மைண்ட் கேமை ஏற்படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லி வீர்ஸ் சொன்ன எல்லாத்தையும் புறக்கணிக்கிறாரு. மரியாவையும் அவ பொண்ணு மோனிகாவையும் சந்திச்சு வீர்ஸுடைய உண்மையான பேர் கேரோல் டான்வர்ஸ்னும் ஏர்ஃபோர்ஸ்ல பைலட்டா இருந்தபோது டான்வர்ஸ் தான் மரியாவுடைய நெருங்கிய தோழின்னு சொல்றா. அவ்வளோ நெருக்கமா என்னுடைய ஃபேமிலியா இருந்த உன்னை யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ்ல நீ ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதாவும் இறந்த பிறகு உன்னை பத்திய ஆதாரங்கள் எதுவுமே இல்லாம மறைச்சிட்டாங்க. சொல்லப்போனா உன்னுடைய மறைவையே உலகத்துக்கு மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறா மரியா. ஸ்க்ரல்லுடைய வார்ஹெட் டாலோஸ் மரியா வீட்டுக்கு டான்வரை தேடி வரான். டான்வர்ஸ் ஃபியூரி மரியா கிட்ட ஸ்க்ரல் அகதிகள்னும் அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பான இருப்பிடம் தேடிட்டு இருக்கிறதா சொல்றான். லாசனை மார்வல்னு குறிப்பிடுவாங்கன்னும் கிரீயை சேர்ந்த ஒரு துரோகி தான் அவங்க கூட சயின்டிஸ்டா பணிபுரிஞ்சதா டாலோஸ் சொல்றாரு. டாலோஸ் சொல்றத இன்னமும் நம்ப தயாரா இல்லாத அவங்க கிட்ட லாசனும் டான்வர்ஸும் கிராஷுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஜெட் ஓட்டுனதோட ரெக்கார்டிங்ஸை மீட்டெடுத்ததை போட்டு காட்டுறாரு. அன்னைக்கு டான்வர்ஸும் லாசனும் லைட் ஸ்பீட் என்ஜினை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ஜினை இயல வைக்கிற பவர் கோருக்காக கிரீ அவங்க மேல தாக்குதல் நடத்தினாங்க. கிராஷ் ஆன பிறகு லாசன் என் பேரு லாசன் இல்ல மார்வல்னும் ஹாலா பிளானட்ல இருந்து நான் வரேன்னும் வார்ல நீ தான் முடிச்சு வச்சு அவங்கள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு என்ஜினை டிஸ்ட்ராய் பண்றதுக்குள்ளார யான்ராக் லாசனை ஷூட் பண்ணிடுறான். ஆனா கடைசி வர யாரை காப்பாத்தணும்னு அவங்க சொல்ல முடியாமலே இறந்து போயிடுறாங்க. அந்த சண்டையில கிராஷ் ஆன டான்வர்ஸ் ஜெட்டை அடிக்க முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா கோர் பவர் அவங்க கையில கிடைச்சிட கூடாதுன்றதுக்காக. லாசன் சொன்ன மாதிரியே என்ஜினை டான்வர்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணும்போது என்ஜின் வெடிச்சு அதுல இருக்க எனர்ஜி எல்லாம் அவ உடம்புல புகுந்துடுது. பவர்ஸ் எல்லாம் அவ உடம்புல புகுந்ததுனால யான்ராக் அவளை உயிரோட பிடிச்சு அவளுடைய மெமரிஸ் எல்லாத்தையும் அழிச்சு கிரீவுடைய பயன்பாட்டிற்காக அவளை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க 3 பேரும். அன்னைக்கு அந்த என்ஜின் டெஸ்ட் பண்ண அவங்களுடைய லேபுக்கு தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னு நினைச்ச போதுதான் கிரீ அவங்களுடைய தாக்குதலை தொடங்கினாங்க. இன்னமும் அந்த லேப் ரகசியமா பூமியை தான் சுத்தி வந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு டான்வர்ஸ், டாலோஸ், ஃபியூரி, மரியா யான்ராக் வீர்ஸை மீட்க ஏர்த்துக்கு வரதுக்குள்ள அந்த லேபுக்கு போகணும்னு நினைச்சாங்க. மோனிகா உதவியோட டான்வருக்குன்னு ஒரு சூட் ரெடி பண்றாங்க. டாலோஸை அங்க கூட்டி போன பிறகுதான் அவங்களுக்கு அந்த லேப்ல டாலோஸ் ஃபேமிலி உட்பட பல ஸ்க்ரல்ஸ் ஃபேமிலிய லாசன் கிரீஸ்ட இருந்து பாதுகாத்து வச்சிருந்தாங்கன்னு தெரிய வருது. டாலோஸ் கூட அவருடைய ஃபேமிலியை தேடி தான் வந்தாருன்னும் டெசரெக்டை தேடி வரலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. லைட் ஸ்பீட் என்ஜின் இயங்க டெசரெக்டோட ஒரு சின்ன அளவிலான பவர் தான் எனர்ஜி சோர்ஸா இருந்துச்சு. அதுதான் மார்வலோட என்ஜினை இயங்க வச்சது. டான்வர்ஸை தேடி ஸ்டார் ஃபோர்ஸ் அதாவது யான்ராகும் அவனுடைய ஆள்களும் வர டான்வர்ஸை பிடிச்சு அவளை சுப்ரீம் இன்டெலிஜென்ஸோட கனெக்ட் பண்றாங்க. சுப்ரீம் இன்டெலிஜென்ஸுக்கும் டான்வருக்கும் வாக்குவாதம் நடக்க டான்வர் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸை நிராகரிக்கிறா. கிரீ அவ பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண அவங்களுக்கு செலுத்தி இருந்த சிப்பை எடுத்துட்டு அவளுடைய முழு பவரையும் உணர தொடங்குறா. டான்வர்ஸ் அவளையே அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்து விடுவிச்சு ஸ்டார் ஃபோர்ஸை தோக்கடிக்க ஃபியூரி, மரியா, டாலோஸ் ஸ்க்ரல்ஸ் தப்பிக்க உதவி செய்றாங்க. கூஸ் சாதாரண பூனை இல்லைன்னும் வேற்று கிரகத்தை சேர்ந்த ஃப்ளர்கின்னும் தெரிய வருது. டான்வர்ஸ் டெசரெக்டை மறைச்சு வைக்க சொல்லி ஃபியூரிட்ட கொடுக்கும்போது தான் ஃப்ளர்கின் டெசரெக்டை எடுத்து விழுங்கிடுது. அக்யூசஸ் ரோனன் தலைமையில தான் கிரீ ஸ்டார் ஃபோர்ஸ் ஸ்க்ரல்ஸை தோற்கடிக்க உதவிட்டு இருந்தாங்க. ஸ்க்ரல்ஸை தப்பிக்க விட்டு ஸ்டார் ஃபோர்ஸையும் வீழ்த்தி டான்வர்ஸை அழிக்க இன்னமும் பல மினி ஸ்டார்ஷிப்ஸை ரோனன் அனுப்ப டான்வர்ஸ் அதை அழிச்சிட்டு என்டையர் ஸ்டார்ஷிப்பையும் அழிச்சிட்டு ரோனனை வார்ன் பண்றா. அடுத்த முறை இவளை பிடிக்க வருவேன்னு சொல்லி ரோனன் கிளம்பிடுறான். யான்ராக் ஸ்க்ரல்ஸை பின்தொடர்ந்து ஏர்த்துக்கு வர டான்வர்ஸ் அவனையும் தோற்கடிச்சு அவங்களுடைய உலகமான ஹாலாக்கு அவனை போய் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ்ட வார்னிங் கொடுக்க சொல்லி யான்ராக அனுப்பி வைக்கிறா.
ஃபியூரியோடைய பேஜரை டான்வர் மாடிஃபை பண்ணி சிக்னல்ஸ் சில கேலக்சிஸ் ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு ரேஞ்சை அப்கிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. எமர்ஜென்சின்னு இருந்தால் மட்டும்தான் என்னை கூப்பிடணும்னு டான்வர் சொல்கிறாங்க. டெசரெக்டும் இப்போதைக்கு பூமியிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஸ்க்ரல்ஸ்க்கான புது இருப்பிடத்தை தேடி கொடுக்க டான்வர்ஸான மார்வல் அவங்களோட போகிறாங்க. கூஸ் சாதாரணமாக கண்ணில் கீறிடுச்சுன்னு நினச்ச ஃபியூரிக்கு இடது கண்ணே போயிடுது. டான்வர் மாதிரியே பல ஹீரோஸை கண்டுபிடிக்கணும்னு நினச்ச ஃபியூரி ஒரு ப்ரோக்ராம் நடத்த முடிவெடுக்கிறாரு. அதுக்கு ஃபோட்டோவில் இருக்க ஏர்ஃபோர்ஸ் கால் சைனை பார்த்துட்டு அவெஞ்சர்ஸ்னு பேர் வைக்க முடிவெடுக்கிறாரு. இன்றைய நாளில் ஃபியூரி பேஜரை செயல்படுத்திட்டு வச்சிருக்காரு. அதை அவெஞ்சர்ஸ் மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் அந்த பேஜர்ல இருந்து இந்த சவுண்டு வந்துட்டே இருக்குன்னு பார்க்குறப்போ தான் அவங்களுக்கு பின்னாடி மார்வல் வந்து நிற்கிறா. ஃபியூரி எங்கன்னு விசாரிக்கிறா. கூஸ் யாருமே இல்லாத நேரத்தில் ஃபியூரியோட டெஸ்கில் டெசரெக்டை கக்குது.